மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு நாள் ஆராதனையிலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த நேரத்திலே வாசிக்க கேட்க வேண்டிய வேத வார்த்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்த பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு போதும். நாம் எல்லோரும் தலையை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை நேராக என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடும், உம்மா எல்லாம் கூடும். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனோ பாதத்திலே. எல்லா கரங்களை மேல உயர்த்தி நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே இருமையுள்ளவரே. நான் சொல்ல வாய திறந்து என்னை நடத்தி நடத்தி இது சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா. என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதா. நான் எழுத நேரங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் எழுத நேரங்கள் எல்லாம் அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே இருமையுள்ளவரே நல்லவரே வல்லவரே. கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி வாழ்க்கையில நிம்மதியில்லாமல் அடைந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு 3 நாளுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்க போகுது. நல்ல கரங்களை தட்டிய ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறார். ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இறைவன் இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கு தேவ செய்தி படைப்பு 3 நாளுக்குள்ள 3 நாளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். 3 நாளுக்குள்ள உங்களோட யாரெல்லாம் போராடுகிறார்களோ, உங்களோட யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ, உங்களை பார்த்து யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, ஐயோ பேசுகிறார்களோ, 3 நாட்கள நீங்க தேடியும் அவரை காணாத போகிறீர்கள். வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை நல்லா கவனிங்க.
ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் நன்றாக கவனிங்கள். இயேசுவா 1ஆம் அதிகாரம் நீங்கள் 9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு வேதம் தெளிவாய் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், திகழாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ இருக்கிற இடமெல்லாம், நீ நடக்கிற இடமெல்லாம், நீ வாழ்கிற இடமெல்லாம், நீ எல்லாம் நிற்கிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே ஏன் கலங்குகிறாய்? இன்னைக்கு அநேக காரியத்தை கண்டு, அநேக போராட்டத்தை கண்டு கலங்கி கொண்டிருக்கிற அருமையான என் கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை கண்டு கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையே வேணா என்று சொல்லி பின்மாற்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்வது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வேதம் தெளிவாய் சொல்வது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலன் கொண்டு. இன்னைக்கு பலனை இலக்கி வைத்த சில சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் 3 நாளுக்குள்ள உடைக்க போகிறார். எத்தனை சொல்ல முடியும்? மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு 3 நாளுக்குள்ள. எத்தனை பேர் விசுவாசிகள்? விசுவாசிகள் எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. 3 நாளுக்குள்ள நீங்கள் எதெல்லாம் கடக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் கடக்க கிருபை செய்வார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஐயா நீங்கள் எதை பார்த்து திகைத்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? நீங்கள் பலன் கொண்டு. பக்கத்துல 3 பேரும் பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க. கையை பார்த்து சொல்லுங்க பிரதர். கையை பிடிச்சு சொல்லுங்க பிரதர். 3 நாளுக்குள்ள கர்த்தர் அவரை எழுப்ப போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எதெல்லாம் நீ இழந்து நின்று கொண்டிருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல நீ மடங்கடிக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த மனுஷனுடைய வார்த்தை கண்டு நீ நொறுங்கி போயிருக்கிறாயோ, கர்த்தர் 3 நாளுக்குள்ள உனக்கு பலனை தரப்போகிறார். அல்லேலூயா. எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தீரே. கரங்கள் மேல வைத்து பாடலாமே. எபினேசர் நீதானையா. எத்தனை சொல்ல முடியும்? எத்தனையோ போராட்டத்துல எனக்கு எபினேசரா உதவி செய்திருக்கிறார். இந்த நாளை காணாத எத்தனையோ பேர்கள், ஆனாலும் கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே. கரங்களை வைத்து சொல்லலாமே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கைது போனாங்க. ஐயோ, யோர்தானை எப்படியா கடக்க முடியும்? யோர்தானை எப்படி நாம் மேற்கொண்டு நடக்கிறது எப்படி என்று சொல்லி கலங்கி கண்ணி வெடித்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறார்கள், நீ பலன் கொண்டிருங்க, பலன் கொண்டிருங்க. இன்னும் 3 நாளுக்குள்ள யோர்தானை கடக்க கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகழாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம். இன்னைக்கு அநேக இடத்துல போனா பயம் இருக்குதுங்க. போறதுக்கு பயப்படுறோம். ஐயோ, என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, ஐயா இந்த காரியத்தில் என்ன நடக்கையா, இந்த காரியத்தில் என்ன நடக்கும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, நீ திகழாதே. அல்லேலூயா. நான் மோசே
என்னோடு இருந்த தேவன் ஐயா, நான் இயேசுவோடு இருந்த தேவன். உன்னோட நல்ல கையை தட்டி என் ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவுக்கு நல்ல கரங்கள் கோசை எழுப்பி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த காரியத்தை குறித்து நீ அவமானப்பட்டிருக்கிறாயோ, 3 நாளுக்குள்ள ஒரு ராஜா கடந்து வரப்போகிறாரு. அவர் மகிமையின் ராஜா, அவர் சாரோனின் ரோஜா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு தடைகளை உடைக்க போகிறாரு ஐயா. 3 நாள் என்று சொன்னால் நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஐயா மூவில் ஒன்றாக இன்னைக்கு நம்மோடு வாழ்ந்திருக்கிறார், உள்ளாவை கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன், ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஐயா. அவருடைய பிரசன்னம் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து நடுநடுங்கி யோர்தானை பார்த்து ஐயா யோர்தானே யோர்தானே என்று சொல்லி கண்ணீர் போதுதான் யோசுவா சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. பக்கத்துல கேட்டு எல்லாம் ஆயத்தப்படுங்க. 3 நாளுக்குள்ள எல்லா காரியம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை நினைச்சு கவலைப்பட்டிருக்கிறீங்களா? ஐயா நீங்க எல்லா காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. 3 நாளுக்குள்ள கர்த்தர் அந்த காரியத்தை நடத்தி முடிப்பார் ஐயா. என் தேவன் திறந்தார், அடைப்பவன் இல்லை, கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. எத்தனை நாளுக்குள்ள? 3 நாளுக்குள்ள, 3 நாளுக்குள்ள என்னை கர்த்தர் உயர்த்துவார், என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி என் ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடத்தி நடத்தி நீ பாடுதா, என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது. எத்தனை பேர் வாழ்த்து சொல்லுங்க ஐயா. 3ஆம் மாதம் கடந்துட்டாரு, 4ஆம் மாதம் கடத்திட்டாரு, 5ஆவது மாதமும் கடத்திட்டு 6ஆவது மாதம் நம்மளை கடக்க செய்திருக்கிறார் ஐயா. இன்னும் 3 நாளுக்குள்ள ஒரு பெரிய நம் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறார். எத்தனை பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க. என்னை நடத்தி நடத்தி தின சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். செங்கடலை கடந்து வந்தது உங்க கிருபைதான். பார்வோனை விட்டு கடக்க செய்தது உங்க கிருபையா. தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அநேக நேரத்துல நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த வேலையில தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் கலங்க தேவையில்லை. வேதத்தை பலம் கொண்டு திடமனராயிருங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வெயிலாகிலும் நீலாகிலும் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதையா ஐயா. சேதப்படுத்துற மாதிரி வரும், உடைக்கிற மாதிரி வரும். ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும்? நம்ம எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும்? தைரியம் உள்ளவர்கள், பலம் கொண்டு இருக்கணும் ஐயா. உங்களை எந்த காரியத்துல சத்துரு பலவீனப்படுத்துதோ அந்த காரியத்தை எடுக்கிறதா ஆண்டவர் உங்களோடு பேசிவிடுறாரு. 3 நாளுக்குள்ள உங்க பலவீனம் மாறப்போகுது. 3 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுதுயா. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்கிறது 10ஆம் வசனத்தை வாசிக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா, நல்ல நல்ல கவனிக்கிற வார்த்தைய, அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி, நீங்க பாளையத்துக்கு உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார் ஐயா. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தைரியமா சொல்லுங்க, பலம் கொண்டு திடமனராயிருங்க. கர்த்தர் 3 நாளுக்குள்ள நம்ம குடும்பங்கள் அற்புதத்தை செய்வார். அதிபதிகளை பார்த்து சொல்லுகிறார் யோசுவா. சொல்லுங்க, நீங்க கிட்ட போய் உங்ககிட்ட பேசுங்க, போஜன பதார்த்தங்களை ரெடி பண்ணி சொல்லுங்க. நான் ஒரு பெரிய பெரிய யோர்தானை கர்த்தர் கடக்க செய்ய போறார் 3 நாளுக்குள்ள. நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவுக்கு நண்பான வேதம் தெளிவாய் சொல்கிறது, 3 நாளுக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போவது என்று சொல்ல சொன்னார். இன்றைக்கு இந்த கால வேளையில ஐயா, இன்னைக்கு
இன்னைக்கு எனக்கு என்னையா கிடைக்கும், என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஒன்றுமே இல்லை ஐயா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. உனக்கு 3 நாளுக்குள்ள கர்த்தர் ஒரு காவலை அனுப்புவா. உனக்கு தேவையை கர்த்தர் சந்திப்பார். நன்றாக வாசிக்க கேட்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சவுல் தலையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது தமஸ்குவுக்கு கூட்டி போனார்கள். 9ஆம் வசனத்தை நன்றாக கவனிங்கள். அவன் 3 நாளுக்குள்ள அவனுக்குள்ள இந்த எல்லா சுபாவத்தை கர்த்தர் மாத்திட்டாருங்க. ஆண்டவருக்கு 3 நிமிஷம் போதும். இன்னைக்கு நீ கதவை திறந்து கொடுப்பேன்னு சொன்னான். உன் இருதயமான கதவை கர்த்தருக்கு திறந்து கொடுப்பேன்னு சொன்னான். உன் இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண போகிறான். இன்னைக்கு வாசம் பண்ண எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? சவுல் எல்லாரும் துன்புறுத்தி கொண்டு வந்தான். ஒரு நாள் இயேசுவை கண்டான். அவன் தரையிலே விழுந்த போது அவன் தமஸ்குக்கு போகிற வழியில் வேதம் சொல்கிறது 3 நாள். மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் 3 நாள் அவன் பார்வை இல்லாதவனும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தவனை கர்த்தர் 3 நாளுக்குள்ள ஒரு அற்புத மனுஷனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலமெல்லாம் உடனிருந்து 3 நாளுக்குள்ள கரம் பிடித்து நடத்தி செல்வா. கண்ணீரெல்லாம் துடைப்பா. என் சகோதரி, என் கண்ணீரெல்லாம் துடைப்பா. உன்னை கண்மணி போல் காத்திடுவா. அல்லேலூயா. 3 நாளுக்குள்ள சவுலா இருந்தவன் பவுலாய் வாசிக்க கேட்கலாம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் ஐயா, உங்களுக்கு விரோதமா யார் 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 எழும்பி நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் 3 நாளுக்குள்ள தொடர்புறார். பாலாக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஐயோ பிளவை அழைத்து வருகிறான். ஐயா, எப்படியாவது அவரை சதிகள் என்று சொன்னார். வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாய் கையோடு கை தட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களை ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், 3 நாளுக்குள்ள உங்களுக்கு யார் யார் மாந்திரிகம் செய்தாலும் சரி, அதை கர்த்தர் முறியடிக்க போகிறார். எத்தனை பேர் அழைத்து வரலாம், எத்தனை பேர் உங்க குடும்பத்தை கெடுக்க உங்களை யுத்தம் நடத்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தலாம். அத்தனை கூட்டத்தை கர்த்தர் தரமட்டமாக எடுக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் வேதம் சொல்றது வாசி கேட்கலாம். 24 என்ன 24:10 பாலாக்கை போல இருக்கிற எல்லா சத்துருவை கர்த்தர் சங்காரமாக்கி கொடுப்பார். எத்தனை பேர் ஐயா எங்களுக்கு எதிர்த்து பல விதத்துல போராட்டம், எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க. ஐயா, எங்களை அழிக்க நினைக்கவே யாராவது ஒருத்தர் டெய்லி வந்து தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கிறான். என் பிள்ளைகளை தொந்தரவு பண்றான். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உங்க புருஷனுக்கு தேவையில்லாத பழக்கத்தை இன்னொருத்தர் கொண்டு போகிறாரா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பாலாக்கை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் கொண்டு, ஏன் கோபம் கொள்றான்? ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு செய்றியே. ஐயா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியையா? அல்லேலூயா, சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. ஐயா, கடந்ததை நினைத்து கலங்காது, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து
கலங்காது. எத்தனை பாழாக்க நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? அவன் செயலுக்கு கடந்த 3 நாளுக்குள்ளே கர்த்தர் பாழாக்கி இருந்த இடத்தை கர்த்தர் தரமாட்டவன் மாற்றுவார். வாசிகை கேட்கிறார். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாய் கையோடு கை கட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை அழைத்தனுப்பினேன், நீயோ இந்த 3 விடயம். நம்பர் 1 ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் தேவன். நம்பர் 2 ஈசாக்கின் ஆசீர்வதித்த தேவன். 3வது யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் தம்முடைய ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22:4. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். இன்றைக்கு நீங்கள் 3 நாளுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்தை கர்த்தர் காணபடியா செய்யும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்துக் கொண்டிருப்பது அதிபதிகளை அழைத்து யோசுவா சொல்றார், நீங்கள் எல்லா பதார்த்தங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துங்கள், 3 நாளுக்குள்ளே நாம் யோசனை சொல்றாரு. தனம் கொண்டு தினமனதாயிருங்க ஐயா. இந்த போராட்டத்தை கண்டு கலங்காதீங்க, இந்த பிரச்சனை கண்டு கலங்காதீங்க. நம்பர் 1 பிரச்சனை கண்டு குழம்பி போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ தனம் கொண்டிரு. நம்பர் 2 மாறாது இருக்கிற சில குணங்கள் எல்லாம் கர்த்தர் 3 நாளுக்குள்ள மாற்றுவார். நம்பர் 3 உங்களை சபிக்க வந்தவர்களை 3 நாளுக்குள்ள, உங்களை அழிக்க வந்தவர்களை, உங்களை வேரோடு பிடுங்கி போட நினைக்கிறவர்களை கர்த்தர் 3 நாளுக்குள்ள அவனை இல்லாமல் ஆக்கி விடுவார். வேதம் சொல்கிறது. யோசுவா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்க கேட்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் போய் மலையில் சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் தேடி, நீ உன்னை தேடி 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 அழிக்க நினைக்கிறவங்க, உங்க அட்ரஸ் எழுதி கொடுத்து மாந்திரிக செய்யறவங்க, உங்களை கை காட்டி அட்ரஸ் காட்டுறவங்க 3 நாளுக்குள்ள நீங்க தேடியும் அந்த இடத்தோட பார்க்க உங்களை பார்த்து சமைச்சாங்களா? 3 நாளுக்குள்ள பாருங்க நீங்க இருப்பீங்க. அவங்க நீங்கள் கூட உங்க கண்ணுக்கு தெரியாது. என் வேதம் சொல்லுது, உங்களோட போராடினவர்கள் தேடியும் 3 நாளுக்குள்ள காணாமல் இருப்பீங்க. கரங்களை மேல உயர்த்தி இந்த கால வேளையில நீங்க எதெல்லாம் இழந்து போய், ஐயா போராட்டத்துல, ஐயா பிரச்சனை நின்று கொண்டிருக்கிற ஐயா, எங்களை யாரையா விடுதலை ஆக்க முடியும், எங்களை யாரையா எங்களை தூக்கி நிறுத்த முடியும்? என் அன்பு சகோதரியே, கலைக்கு தப்பித்துக்கூடிய ஒரே வார்த்தையை பேசி 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 சாகடித்துக் கொண்டிருக்கிறாயா? ஐயா இந்த வியாதியை விட்டு என்னைக்கு நான் வெளியே வருவேன், ஐயா இந்த பிரச்சனை விட்டு என்னைக்கு நான் வெளியே வர முடியும் என்று சொல்லி தவிக்கிறேன். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் உங்களுக்கு 3 நாளுக்குள்ள ஒரு அற்புதத்தை காட்டுவார். நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 19, 20 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. இந்த ஆலயத்தை நீங்கள் 3 நாளுக்குள்ளே கட்டுவேன். இருதயமான இந்த ஆலயத்தை உங்களை யார் இணைத்தாலும், உங்களை வியாதியை தள்ளினாலும், உங்களை யார் விளைவித்து தள்ளினாலும் கர்த்தர் 3 நாளுக்குள்ள கட்டி எடுக்க பார்க்கிறார். ஐயா வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 40:13 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 12:13 வீட்டில் வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவா சொல்லுது, பார்வோனை பார்த்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, யோசேப்பை சொல்லுகிறார், ஆண்டவரே 3 நாளுக்குள்ள பார்வோன் மத்தியில் தலையை உயர்த்துவேன். யார் அழைக்கிறேன்னு சொன்னாலும் கர்த்தர் மத்தியில இந்த ஆண்டுல நீங்க ஒருவேளை இந்த ஆண்டுல ஆரம்பத்திலிருந்து சொல்லியும் அற்பமாய் காணப்படுகிறீங்களா? அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் முடிவுல சம்பூர்ணமாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி நீங்க முடிவுல ஒரு சம்பூர்ணத்தை காண போகிறீர்கள். 3 நாளுக்குள்ள தேவன் நடுவில் பெரிய காரியம் செய்கிறார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி எங்கள் அதிகமான நேசத்து வழிநடத்துகிற பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நல்வழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 3 நாளுக்குள்ள ஆண்டவரே பார்வோன் இடத்துல யோசேப்பின் தலையை கர்த்தர் உயர்த்தினீர்கள். 3 நாளுக்குள்ள நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னீர்கள்.
வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளோடு இருக்கட்டும். சகல தடைகள் மறைந்து போகட்டும். ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.